வணக்கம். ம். இது அருகில் இருக்கின்ற இந்த தாவரம் தான் இன்சுலின் செடி என்று சொல்கிறது. பலருக்கு இன்றைய காலகட்டத்தில் நீரிழிவு நோய் இருக்கிறது அதிகமானோருக்கு. அந்த நீரிழிவு நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்தாக, மூலிகையாக பயன்படுகின்றது. இது கழுவி போட்டு அப்படியே சாப்பிடலாம். வெற்றிலை சாப்பிட்டது போல இருக்கும். மற்றது சம்பல் ஏதாவது வரை அதுகளுக்கும் போட்டு செய்யலாம். இயற்கையான ஒரு நல்ல மருந்து. நீரிழிவு நோய் ஏன் உண்டாகிறது என்பது பலருக்கு தெரியும். எமது உடலின் உறுப்பாகிய சதை என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது, இரைப்பைக்கு சற்று அண்மையாக. இதனுடைய செயற்பாடு பாதிக்கப்படும் போது அதில் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் என்ற ஹோமோன் சுரப்பு குறைகிறது. இந்த இன்சுலின் தான் நமது உணவில் நாம் உட்கொள்ளுகின்ற மேலதிக குளுக்கோஸ் உணவுப் பொருளை கிளைக்கோஜன் என்னும் ஒரு பொருளாக மாற்றி எமது ஈரலில் சேமிக்கிறது. இன்சுலின் இல்லாவிட்டால் இந்த செயற்பாடு பாதிக்கப்படுவதால் மேலதிக குளுக்கோஸ் சிறுநீருடன் கழிகிறது. எனவே அடிக்கடி சிறுநீர் வெளியேறுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. அதை சேமித்து வைக்காமல் அந்த மேலதிக குளுக்கோஸ் செல்வதால் உடல் நாளடைவில் மெலிந்து சக்தி குறைவாக பலவீனமாக அதன் பக்க விளைவுகளும் பலதாக ஏற்பட்டு இறுதியில் சிறுநீரக தொகுதி பாதிப்பு, இதயம் பாதிப்பு என்று பல நோய்களுக்கு ஆளாகிறது. எனவே இந்த நீரிழிவு நோய் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நோயாகும். இதற்கு நாம் மேலதிகமாக இந்த மாப்பொருள் வெள்ளைச்சீனி, கோதுமை மா, வெள்ளை அரிசி சோறு, சம்பா அரிசி, வெள்ளை அரிசி இப்படியான உணவுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிட்டு உணவுகள் அளவோடு பாவிக்க வேண்டும். தானியங்கள், மரக்கறிகள் அவற்றை கூடுதலாக பாவிக்க வேண்டும். மாற்றத்து கூடுதலாக இருக்கின்ற கிழங்கு வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்றி. இதுதான் இன்சுலின் செடி. மீண்டும் நன்றி.